ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்விம்மிங் பூல் தான் போகிறோம். சம்மருக்கு ரொம்ப சில்லான இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கான மோட்டிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிகாபுரத்தில் தான் இருக்குது. நாங்கள் இந்த கிட்ட வந்துட்டோம். உள்ளே போயிட்டு பார்க்கிங்குமே இருக்குது. 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங்குமே இருக்குது. என்ட்ரன்ஸ் போனோன்னே நமக்கு வந்து வீக் டேஸில் ஒரு டைமும் வீக் எண்டில் ஒரு டைமும் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வீக் எண்டு வந்திருந்ததுனால இப்போ வீக் டேஸ் டைம் நடுவில் ஒரு நாள் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டோம். ஸோ நீங்கள் டைமிங் தெரிஞ்சுட்டு வாங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 2 to 4, வீக்கெண்டில் வந்து 5 to 6 மட்டும்தான் இருக்குது. கேர்ள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெஸ்ஸி ஷார்ட்ஸும் உங்களுக்கு ஹெட் கேப்பும் போட்டுட்டு தான் வரணும். அப்படி ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்விம்மிங் கேப் இல்லை அப்படின்னா இங்கேயுமே ரெண்ட்டுக்கு தராங்க. ஒருத்தருக்கு 20 ருபீஸு. கேர்ள்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு பன் போட்டு கவர் பண்ணிடணும். பாய்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜெர்சி சாக்ஸ் தான் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு தான் வாங்கலாம். ஓனாக வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க 100 ருபீஸ்னு. பட் நாங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டோன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ வரப்போகிறோம் தெரியாது. நாங்கள் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ண போகிறதும் கிடையாது. ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 20 ருபீஸ் கொடுத்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டோம். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிளாஸ் வந்து இப்போ அதுவும் சம்மருக்கு பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் வந்துடுவாங்க. குட்டீஸ் வந்துட்டாங்கன்னா இந்த மிடில் பார்த்திங்கன்னா ஒரு ரோப் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ கெஸ்ட்டுலாம் வந்து 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு சைடும், கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்க வந்து இந்த ரோப்புக்கு இந்த சைடும் சொல்லிட்டு தனியாக பிரிச்சுருவாங்க. 1 hour எப்படி போச்சுனே தெரியல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து இடம் இருக்குது. பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. 3 ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்க்கு வராங்க அப்படி பிகினராக இருக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து 1 வீக் கிளாஸ் நடக்குமா. நெக்ஸ்ட்டு தான் வந்து 3 இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பக்கத்தில் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் வந்து நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து 1 வீக் அடுத்த வீக் வந்து அங்கே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ 12 டேஸ்க்கு வந்து 3000க்குள்ளே வந்து அமௌண்ட்டுன்னு இங்கே இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸும் நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உங்களுக்கு கிளாஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல கோச்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 1 hour ரொம்ப வேகமாக போயிடுச்சு. 1 ஹவருக்கு ஆனோடனே அவங்க வந்து கோச் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்து பாப்பா வந்து ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கொண்டு போன ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு, கேப் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, ரிட்டர்ன் பண்ணி 20 ருபீஸ் கொடுத்துட்டோம். ட்ரெஸ் மாற்ற இடம் க்ளீனாகவும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. யாரும் வெயிட் பண்ணல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணினாலும் நாங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டோம். தம்பி அங்கே தனியாக இருக்காங்க, அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த குட்டீஸ்லாம் நிறைய கிளாஸ் போயிட்டுது இல்லையா, அவங்க வந்து 1 ஹவருக்கு 1 ஹவர் கம்ப்ளீட் பண்ணுவோம் 15 மினிட்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கோச் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் அப்படியே குட்டி ஃபிஷ் மாதிரியே அவங்க ஸ்விம் பண்ணி போகிறது பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருந்தது. குட்டி குட்டி பசங்க, அதாவது செகண்டு யூகேஜி அந்த ஏஜ் பிள்ளைங்க தான். நாங்கள் ஃபுல் வீடியோ கவர் பண்ணிட்டோம். இங்கே பார்க்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.